பாரு, நீ அழுதா எனக்கு மனசு கேட்காது. அதுக்கப்புறம் எனக்கும் அழுக வரும். நான் அழுதா பரவாயில்லையா? சாரி, இனிமே அழ மாட்டேன். என்னாச்சு? என்னாச்சு? ஏன் மூட் அவுட்டா இருக்க? இல்ல, அன்னைக்கு கோயில ரங்கநாயகியை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, கோவில்ல திட்டான்னு சொன்னீங்கல்ல, அப்ப கதிர் உங்க மேல கோவப்பட்டதா சொன்னீங்க. ரங்கநாயகி கோவப்பட்டதுனாலதான் அவன் கோவப்பட்டானா? இல்ல மாலதி, நாம தான் அந்த குடும்பத்தை கெடுத்துட்டு போனோம். எல்லாத்துக்கும் காரணம் நாம தானே. ரங்கநாயகி சொல்லி சொல்லி வளர்த்திருப்பா. அவனுக்கும் என் மேல கடுமையான கோவம் இருக்கு. ரங்கநாயகி பையனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஒரு ஆத்திரம். விட்டிருந்தா என்னைய அடிச்சிருப்பான் போல இருக்கு. தப்பு தப்பா சொல்லி வளர்த்து என் மேல தீராத கோவத்துல இருக்கான். அவன் ரத்தத்திலே கோவம் இருக்கு. சரி, எதுக்கு அதை கேக்குற? ஒன்னும் இல்லைங்க, சும்மாதான் கேட்டேன். திடீர்னு எதுக்கு இப்படி கேக்குற? ஏதோ தோணுச்சு, அதான் கேட்டேன். கடவுளே, இந்த பிரச்சனையில என் பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுன்னே தெரியலையே. என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற. என்னன்னு சொல்லு மாலதி. இல்ல, ஏங்க, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போலாமா? எனக்கு ரொம்ப நாள் வேண்டுதல் இருக்கு. எப்படி போக முடியும்? நம்ம குலதெய்வம் மணிமங்கலம் பக்கத்துல இருக்கு. போனா பிரச்சனை ஆகாம திரும்பவே முடியாது. அம்மா, அந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ ரெடியா? வேண்டுதலை நிறைவேற்றணும் இல்லைங்க. ரங்கநாயகி என் மேலதான் கோவப்படுவா. ஆனா காஞ்சனா கண்ணில் நீ பட்ட என்ன ஆகுன்னு யோசிக்கவே முடியல. அது இல்லாம அவ கோவம் முழுக்க ஓ மேலதான் இருக்கு. அடையாளம் தெரியாம கூட போயிட்டு வரலாம்ல. நர்மதா, அருண் 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்க. குலதெய்வத்துக்கு போய் வேண்டிக்கணுங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லங்க, போய் தாங்க ஆகணும். தேடி போய் அசிங்கப்படணும்னு ஆசைப்படுற. விதியை யாரால மாத்த முடியும்? போலாம். நாளைக்கு நம்மள சமைக்க சொல்லிருக்காங்களே. சரி, கதிருக்கு பிடிச்சதா சமைச்சு அசத்திர வேண்டியதுதான். அம்மா, கதிருக்கு என்ன பிடிக்கும்? சரி, அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாராவது பாத்திர போறாங்க. ஒரு நல்ல செய்தி. நாளைக்கு உங்க வைஃப் தான் சமையல் பண்ண போறா. அது யாரு? அடியாத்தி, நீதான் என் வைஃப். முதல்ல அது உள்ள போடு. சரி சரி சரி, எதுக்கு வந்த இந்த நேரத்துல? ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க தான் வந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க புருஷரே, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? அத விடிஞ்சதும் கேட்கலாமே. இந்த நேரத்துல கதவு தட்டிட்டா வருவேன். அப்படியா? சரி, நான் போறேன். ஏய், பேசலாம். சமையல பத்தி காலையில பேசலாம்னு சொன்னேன். பரவாயில்ல, நான் காலையிலேயே வரேன். சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத. என்ன அப்படி பாக்குறீங்க? கிராமத்து தேவதை சத்தியம் ஞாபகம் இருக்கா? கைய பிடிக்க கூடாதுன்னு சொல்லல, ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கான்னு தான் கேட்டேன். இருக்கு.
ஐயோ இது வேற மாதிரி போகுது, நான் போறேன். ஏய், இரு இரு, உன்னோட சம்மதம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது. ஏய், இரு, என்ன? என்னம்மா? என்னடா பண்ணிட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்றோமா? இந்த நேரத்துலயா? ஆமா. அது எதுக்கு இப்ப பண்ற? இல்ல, இந்த எக்ஸசைஸ் பேரு மிட் நைட் தண்டால்மா. அதாமா, மிட் நைட் தண்டால்மா. ராத்திரியில பண்றதால இப்படி பேர் வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இங்க பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்டது, அதனாலதான் வந்தேன். நீ என்னென்னமோ சொல்ற? அதுமா, ஆமாமா, அது பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டுமே பண்ணணும். அதான் தண்டால் எடுப்பாங்கல்ல, அதுதான். இது என்னடா புதுசா இருக்கு? புதுசு புதுசு, அதனாலதான் இத இப்படி பண்ணணும்மா. பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டுமே பண்ணணுமா, அப்பதான் நல்லா. போற போக்க பார்த்தா உனக்கு மர கழன்றும் போல இருக்கு. இனிமேதானா? அத்தானுக்கு எப்பவோ மரம் கரண்டு போச்சு. அப்படிலாம் ஆயிடாம நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போய் தூங்குங்க. இந்த ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குடா.